குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று காலை 6:32 வரை த்விதியை, பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1-2 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2-4 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:32 வரை கௌலவம், பின்பு மாலை 5:44 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1-2 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் உற்சவம் ஆரம்பம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட மன அமைதி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை: எந்த தெய்வத்தை வணங்கினால் பலன் உண்டு, ஸ்ரீ குபேர பகவானுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் என்கிற விவரங்கள் முழுமையாக உங்களுக்கு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு அதன்படி வழிபடுங்கள். அந்த பொருட்களை வாங்கலாம். ஒவ்வொரு ராசினருக்கும் தனித்தனியாக இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை விரிவாக விளக்கமாக தெளிவுபட உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 12 ராசிக்காரர்களும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்தந்த பொருட்களை வாங்கினால் விசேஷம். உங்கள் வீட்டில் 5 ராசிக்காரர்கள் இருந்தாலும் 4 ராசிக்காரர்கள் இருந்தாலும் அல்லது ஏக ராசியாக 2-3 இருந்தாலும் சரி, அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பொருட்களை வாங்கி வைப்பது வீட்டில் விசேஷம். உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புத்தகங்களை அச்சிடுவதற்கு நல்ல நாள். வீடு மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். ஆபரணம் வாங்குவதற்கு நல்ல நாள். பற்களை சீர் செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:29 முதல் 6:20 வரையில் மேஷ லக்னம். காலை 6:21 முதல் 8:23 வரையில் ரிஷப லக்னம். 8:24 முதல் காலை 10:34 வரையில் மிதுன லக்னம். 10:35 முதல் 12:43 வரையில் கடக லக்னம். 12:44 முதல் 2:45 வரையில் சிம்ம லக்னம். 2:46 முதல் 4:45 வரையில் கன்னி லக்னம். 4:46 முதல் 6:51 வரையில் துலாம் லக்னம். 6:52 முதல் 9:02 வரை இரவு விருச்சக லக்னம். 9:03 முதல் 11:09 வரையில் தனுசு லக்னம். 11:10 முதல் 1:04 வரை மகர லக்னம். 1:05 முதல் 2:47 வரையில் கும்ப லக்னம். 2:48 முதல் காலை 4:28 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான்.
சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை காலை பொழுதில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை தினத்தில் காலை நேரத்தில் பாராயணம் செய்யும் பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி தாய் கொண்டான அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. வெள்ளிக்கிழமை தினத்தில் பெண்கள் கல் உப்பு வாங்கி வைப்பது நல்லது. அதிலும் காலை நேரத்திலேயே கல் உப்பு வாங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை தினம் மங்களகரமான நாள், சுப யோகம் நிறைந்த நாள். ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை புதன் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சனீஸ்வர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை குரு பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை புதன் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சனீஸ்வர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை குரு பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். ராசியிலேயே புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சுக்கிர பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சுக்கிர பகவானே உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். சந்திர பகவானை விவசாயம், உணவு, தண்ணீருக்குண்டான காரகத்துவம் பெறுகிறார். ஆகவே மேஷராசி அன்பர்கள், உணவு பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், உணவினை தயாரிப்பவர்கள், கிடங்கு வைத்து நடத்துபவர்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்க வழிவகை உண்டு. உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பேச்சு திறமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் தெளிவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். எதிர்பார்த்தபடி சுப செய்திகளை கிடைக்க பெறுவீர்கள். சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் போது நல்ல அழகான முகம், ஒளிமயமான எதிர்காலம், வாழ்க்கையில் நல்ல காலம் எப்போதும் உண்டு. ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவினை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீர்கள். ஆகவே சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் சந்திர பகவானும் அவரோடு குரு பகவானுடைய இணைவும் இருக்கிறது. மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் விநாயக பெருமானுக்கு விரத வழிபாடுகளை செய்வது நல்லது. மௌன விரதம் ஒன்று, உபவாசம் இருப்பது, எந்த ஒரு உணவையும் உண்ணாமல் இருப்பது. இந்த 2 உபவாசத்தை காட்டிலும் மௌன விரதம் என்பது மிக மிக விசேஷமானது. ஆக விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி மோதகம் சுண்டல் படைத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் விளையும். ராசியின் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே கேத்து பகவான் இருக்கிறார். அவரால் எந்த விதமான தீங்குகளும் தீமைகளும் எழாமல் இருக்க விநாயக பெருமானை பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். மேன்மை உண்டாக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு செய்வது நல்லது. சுக்கிர பகவானுக்கு உண்டான நாளாக இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை, தாமரை மலர்களினால் அலங்காரம் மற்றும் கற்கண்டு நிவேதனம் மிக விசேஷம். ஆசிரியர்களுடைய மனதில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். பேச்சு திறமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதில் தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. தடைப்பட்ட வேலைகள் கைகூடும். தன வரவுகள் அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிர பகவானோடு இணைந்து. ஆகவே மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை நல்ல விதமாக செய்து காட்டுவீர்கள். நலம் பெறக்கூடும். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் பண வரவு மிகுதி நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 10ஆம் வீடு சனீஸ்வர பகவான். பாக்யஸ்தானத்தில் அதிபதியாகவும் சனி பகவானை சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்வதால் தொழில் ஸ்தானங்கள், ஜீவனஸ்தானம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானும், விரயஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. திட்டமிட்ட வேலைகள் நிறைவேறும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புதிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, இனம் புரியாத சில கனவுகள் காரணமாக அமைதியற்ற தன்மை உண்டாகும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அக்ஷய திருதியை நாளில் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி எந்த பொருட்களை வாங்கினால் சிறப்பு என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற முழுமையான விளக்கங்களை கேட்டு அதன்படி செய்தால் இந்த வருடம் குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். அதிலும் வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற இறை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய உதவிகள் அதிகமாகும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாள். வியாபாரத்தில் புதிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியை வழிபாடு செய்யலாம். அன்னை ஸ்ரீ அபிராமி அன்னையை வழிபாடு செய்வது விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை இந்த நாள் சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார், குரு பகவானோடு இணைந்து. 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்க ராசியில். பயனற்ற தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கலாம். வீண் பிடிவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் தியானம் செய்வது, இறைவனை நினைத்து பாடல்கள் படிப்பது, பாராயணம் செய்வது நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைந்து இருக்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, அமைதியற்ற தன்மை இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நல்ல குணம் வளர்த்துக் கொள்ளுங்கள். யோகாசன பயிற்சிகள் மற்றும் தியானம் உங்களுக்கு பேர் உதவியாகவே இருக்கும். மன கவலைகளை அகற்ற இறை வழிபாடே நல்லது. இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் அக்ஷய திருதியை நன்னாள். அக்ஷய திருதியை நன்னாளில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த பொருட்களை வாங்கினால் விசேஷம். மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோடு குபேர சம்பத்தையும் பெறுவீர்கள். ஆக மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அக்ஷய திருதியினுடைய முழு விவரங்கள், வணங்க வேண்டிய தெய்வம் யார், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த விவரங்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு பிறகு இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்குங்கள். அது உங்களுக்கு ஸ்திரமாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. உங்களுடைய ராசி அமைப்பின்படி புதன் பகவானுக்குண்டாக அதிபதியாக இருப்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக லக்ன அதிபதி புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீமன் நாராயணரையும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் வணங்குங்கள். செய்கின்ற செயல்களை மிக மிக கவனமாக செய்ய வேண்டும். இணையம் சார்ந்த வேலைகளில் மேன்மை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு அதிகரிக்கலாம். புதுவிதமான உணவுகளை உண்டு மனம் மகிழ்வீர்கள். தானியம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் கனிவோடு செயல்பட வேண்டும். உத்தியோக வேலைகளில் நிதானமாக இருப்பது நல்லது. பிறருடைய உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். செய்கிற வேலைகளை மிக திறமையாக கனிவாக பிறர் பாராட்டும்படியாகத்தான் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் அதிகம். ஆக எப்படிப்பட்ட உணவினை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல் உணர்வுகள் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பல சிறப்புகள் பெற இறை வழிபாடு செய்வது இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு செய்தாலே போதும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம்
பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல வளர்ச்சி ஏற்படும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களே, பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவுபட இருங்கள். செயல்களில் கவனம் தேவை. அலட்சியம் கூடாது. வேலையில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். லாபம் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதுவிதமான வாழ்க்கையினை பெறுவீர்கள். நல்ல உணவு வகைகள் ருசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தானியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவு பெற வழிபாடு முறைகள் மேற்கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தை வழிபடலாம். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொருள் வரவு அதிகரிக்கும். ஆபரணம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, உதவி கிடைக்கும் நாள். நிதானம் வேண்டும். கனிவாக இருங்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். நிதான போக்கோடு இருப்பது நல்லது. இந்த நாள் மன நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகை தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். ராசியின் 3ஆம் வீடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். 5ஆம் வீடு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சிந்தனைகளின் மூலம் புதிய தெளிவுகள் பிறக்கும். கடகராசி அன்பர்களே, கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கலை சார்ந்த தொடர்புடைய துறைகளில் திறமைகள் வெளிப்படும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் வெளிப்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள். அக்ஷய திருதியை நன்னாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை பற்றியும் உங்கள் ராசிக்கு எந்த பொருட்களை வாங்கினால் நல்லது என்கிற விவரங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு நிதானமாக செய்தாலே போதும். அப்போதுதான் அக்ஷய திருத்தியை காண முழு பலன்களையும் நீங்கள் பூரணமாக பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுக்கிர பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார், சந்திர பகவானோடு இணைந்து. ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் வரலாம். அதிகமான துறைகளில் முன்னேறி கொண்டே வருவீர்கள். கற்பனை சார்ந்த துறைகளில் வருமானம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார்.
பெற்றோர்களுடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உயர்நிலை கல்வியில் திறமைகள் வெளிப்படும். ஆசைகள் அதிகரிக்கும். பிறருடைய நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்வதற்கான பயிற்சி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். நன்மை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். கருத்துக்களுக்கு ஏற்ற நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். வியாபார இடமாற்ற சிந்தனைகள் உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களே. இடமாற்றம் என்பது 3ஆம் இடத்தை சொல்லக்கூடிய இடம். முயற்சி பாவகம். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். படிக்கக்கூடிய விஷயங்களில் சில புதுமைகள் ஏற்படலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். செய்கின்ற முயற்சியில் வித்தியாசமான அனுபவம் ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மை நிறையும். சமூக வேலைகளில் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளை மிக திறமையாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். எண்ணம் உங்களுக்கு அழகாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலையும் அழகாகும். வருமானம் உயரும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகவே அமையும். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். அன்பு இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களை வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி விடலைக்காய் அதாவது சிதறுக்காய் உடைப்பது விசேஷம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தங்கு தடைகள் நீங்கி உயர்வு பெறுவீர்கள். சிந்தனைகள் உண்டாகும். புதுமைகள் ஏற்படும். நீண்ட நாள் சில பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு மன அமைப்பு இருக்கும். நல்லதொரு முடிவுகளை எடுப்பீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானுக்குண்டான நாள். மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். உறவுகள் வழியில் சந்தோஷம் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். அனுபவங்கள் ஏற்படும். செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்றபடி நல்ல பலன் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை தினம்தோறும் பாராயணம் செய்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்கிற எண்ணம் எழலாம். சமூக சிந்தனை அதிகரிக்கும். எதிலும் ஈடுபாடு இருக்கும். அரசு துறை சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் யோகம் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ
கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். ஊடகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். மீடியா தொடர்பான வேலைகளில் நல்லதொரு உயர்வு கிடைக்கும். அனுபவம் ஏற்படும் நாள். தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதியதொரு வேலை சாதகமாக அமையும். புரிதல் வேண்டிய நாள். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் அக்ஷய திருதியை நன்னாளாக இருப்பதாலும் புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கும். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் அக்ஷய திருதியை நாளில் உங்களுடைய ராசிக்கு எந்த பொருட்கள் வாங்கினால் நல்லது, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்கிற முக்கியமான குறிப்புகள் உங்களுக்காக இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானோடு புதன் பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மாற்றங்கள் பிறக்கும். கன்னிராசி அன்பர்களே, அதிலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். அணுகுமுறை இருக்கும். எதிர்பார்த்தபடி சுப பலன்களை பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. உங்களுடைய ராசி அமைப்பின்படி நன்மைகள் விளையும் நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை வழிபாடு மிக நல்லது. அனுபவம் மேம்படும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். மீடியா தொடர்பான வேலையில் உயர்வு ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிட்டும். செயல்களில் வேகம் இருக்கும். திறமைகள் அதிகரிக்கலாம். எடுத்த காரியத்தை மிக அழகாக செய்து பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் வேண்டும். வேலைகள் சாதகமாக நடக்கும். சிந்தனைகள் நன்றாக இருக்கும். சுப காரிய முயற்சிகள் கைகூடும். சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானே. வேலைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது. ராசியின் 8ஆம் வீட்டில் குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பேச்சுக்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயும் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி என்பர்கள் இந்த நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து கவனித்து வையுங்கள். அவசர கதியில் எதையும் செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு பகிர்வதை தவிர்க்க வேண்டும். எதையும் நேருக்கு மாறாக செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும்.
பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். செயல்களில் ஒருவிதமான குழப்பம் ஏற்படும். அரசு சார்ந்த வேலைகளில் சில விரயம் ஏற்படலாம். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால், அதிலும் ராகு பகவானோடு இருக்கிறார். முருகப்பெருமானுடைய வழிபாடுதனை மிக ஸ்ரத்தையாக செய்யுங்கள். அதாவது பக்தி மார்க்கத்தோடு ஆத்மார்த்தமாக மனதார முருகப்பெருமானை நினைத்து வேலைகளில் ஈடுபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி முருகப்பெருமானே. அவர்தான் தெய்வம், அவர்தான் அந்த தேவதை. வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பொறுமைகள் வேண்டும். மற்றவர்களுடைய குணங்களை அறிந்து செயல்படுங்கள். தேவையற்ற விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் இருக்கும். மற்றவர்களோடு வெளியே செல்வதை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். தேவையற்ற விஷயங்கள் காரணமாக மன சங்கடங்கள் உண்டாகும். மாற்றங்கள் ஏற்படும். மனநிலை உங்களுக்கு சீரான போக்கில் இருக்காது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அக்ஷய திருதியை நன்னாள். உங்களுடைய ராசிக்கு எந்த பொருட்கள் வாங்கினால் நல்லது என்கிற விவரங்கள் முழுமையாக இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றபடி அந்த பொருட்களை வாங்கி வழிபடும் பொழுது இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய சில விரயங்கள் நீங்கும். விவேகமாக இருங்கள். அரசு சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு சில பொருட்செலவு உண்டாகலாம். மனம் நிம்மதி என்பது காணப்படாது. ஒரு விதமான சஞ்சலத்தோட காணப்படுவீர்கள். செயல்களை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். துலாம் ராசி அன்பர்களை இந்த நாள் யோகம், இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வழிபாடுதனை செய்யுங்கள். எல்லாம் சீராக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அக்ஷய திருதியை நாள் வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாளில் உங்களுடைய ராசிக்கு கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். நிதானமான செயல்பாடுகள் நல்ல வெற்றியை உண்டு பண்ணும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியின் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் விநாயக பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது லாபம் ஓரளவாவது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கேத்து பகவானுடைய தாக்கங்களை நீக்குபவர் ஸ்ரீ விநாயக பெருமானே. காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய அருள்வாக்கு. அதன்படி யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா நலனும் சுகமும் உண்டாகும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள்
விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்தால் நிச்சயம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். நண்பர்களுடைய ஆலோசனைகளால் சில மாற்றங்கள் ஏற்படும். வரவு நிறைந்த நாள். ஏதாவது ஒரு வகையில் பணம் கைக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். சுப பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் வீட்டில் குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் துணைவரிடத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி பெருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஒத்துழைப்பான சூழல் அமையக்கூடும். நிதானமான செயல்கள் மட்டுமே வெற்றியை தரும். அவசரம் கூடாது. எதிலும் கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது. பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவுகள் கிடைக்கும். சனி பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக ஆதரவுகள் பிறக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். சுமூகமான பேச்சுவார்த்தை கிடைக்கும். மன அமைப்பு சீராக்கும். நல் வாழ்க்கையை பெறுவீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு நிறைந்த நாள். பொருள் வரவு கிடைக்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகளால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். இந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் அக்ஷய திருதியை நன்னாள். உங்களுடைய ராசிக்கு எந்த பொருட்களை வாங்கினால் நல்லது என்கிற விவரங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அந்த பொருட்களை வாங்கி வந்தால் வீட்டில் மகிழ்ச்சி, சுபம், சௌபாகியம், சுபிக்ஷம் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கைக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாகவே அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவி கிடையே இருந்த வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் விலகும். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோக வேலைகளில் மகிழ்ச்சி ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். பிடிவாத போக்கினை குறைத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். போட்டி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்,
கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் மிக மிக உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அக்ஷய திருதியை நாள் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள். அருகம்புல் மாலை சாற்றி தீபங்கள் ஏற்றி ஒருமுறை சுற்றி பிரதட்சணம் செய்வது நல்லது. இதனால் செல்வ வளம் அதிகரிக்கும், செல்வாக்கு பெறுவீர்கள். பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் கிட்டும், மன நிம்மதி கிடைக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் பூராடம் நட்சத்திரக்காரர்களே அக்ஷய திருதியை நாளும் கூட. இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி எந்த பொருட்களை வாங்கினால் வளர்ச்சி அதிகரிக்கும், குபேர சம்பத்து கிடைக்கும் என்கிற விவரங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு அதன்படி செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. குழப்பங்கள் மறையும், எண்ணத்தில் தெளிவு ஏற்படும், மன அமைதி இருக்கும், வியாபாரத்தில் உயர்வு ஏற்படும், உத்தியோகத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் செல்லுங்கள். அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும், மன நிறைவு பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது அக்ஷய திருதியை நன்னாள். உங்கள் ராசிக்கு எந்த பொருட்களை வாங்கினால் நல்லது என்கிற விவரம், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எதை செய்தால் நல்லது, எது செய்யக்கூடாது என்கிற குறிப்புகள் உங்களுக்கு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து நீங்கள் செய்தாலே போதும், தன வரவு அதிகரிக்கும். பணத்தினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவே அமையும். இன்றைய நாள் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும். பூர்வீக சொத்து சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்கள். எதிலும் விவேகம் வேண்டும். வேகத்தை விட விவேகமாக இருப்பதே நல்லது. செயல்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வாக்கின்படி ராசிநாதனான சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான். மகர ராசி அன்பர்களே, சுகஸ்தானத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மகர ராசி அன்பர்கள் அமைதி நிறைந்த நாளாகவே இருக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே. சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாக்கும் நன்மைகள் நிறைந்த நாள். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபட நல்லது நடக்கும். அக்ஷய திருதியை நன்னாள். மகாலட்சுமிக்குண்டான வழிபாடுகளையும் செய்யலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் என்பது தேவை. வேகத்தை விட பொறுமைதான் நல்லது. சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பூர்வீக சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். அனுபவங்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே. உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வாக இருங்கள். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். மன அமைதி வேண்டிய நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ கும்ப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்ப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் அக்ஷய திருதியை நன்னாள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எந்த பொருட்களை வாங்கினால் உங்களுக்கு லாபம், சேமம், வருமானம் பெருகும் என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பயணங்களால் அனுபவம் மேம்படும். ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சுப காரிய முயற்சிகள் நிறைவேறும். சமூக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, அனுகூலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி முருகப்பெருமானே. அனுபவம் மேம்படும் நாள். பயணங்கள் உண்டாகும்.
ஆர்வம் அதிகரிக்கும். செலவுகளுக்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும். எண்ணியது கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால பூஜையை தொடர்ந்து செய்து வாருங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். வியாபாரம் தொடர்பான ஆலோசனை உண்டாகும். மருத்துவம் துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வழக்குகள் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு வளர்ச்சி குறித்த நாளாகவே அமையும். சுப யோக அமைப்பினை பெறுகிறீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாளாக அமையும். அனுகூலம் நிறைந்த நாள். நல்லதொரு முடிவினை எடுப்பீர்கள். புரிதல் அதிகரிக்கும். மேன்மையான விஷயங்கள் வியாபார ரீதியாக நடக்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பொருளாதார நிலைகளில் வளர்ச்சி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள், அக்ஷய திருத்தியை நன்னாள். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள் மீனராசி அன்பர்களே. ராசியிலேயே ராகு பகவான் செவ்வாய் பகவானும், குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் எந்த பொருட்களை வாங்கினால் நல்லது என்கிற குறிப்புகள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. மீனராசி அன்பர்களே, ராசியின் 3ஆம் வீடு ராசிநாதன் குரு பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலக்கும். பொருள் கைக்கு கிடைக்கும். மனதில் புதுவிதமான தேடல் உண்டாக்கும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும். பொதுவாக பார்க்கும் பொழுது சுகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். திறமைகள் வெளிக்கொணர்வீர்கள். முயற்சிகள் கை கொடுக்கும். அங்கீகாரம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. அறிமுகம் ஏற்படும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரபலமானவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். புதுவிதமான தேடல் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. மாற்றம் உண்டாக்கும். சுகம் நிறைந்த நாள். விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும்.
வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாள். எல்லா விதமான யோகங்களும் மன நிறைவும் சந்தோஷமும் பெருகக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ.